நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாட்டி ஒருத்தவங்க மீன்காரம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஐயாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. அததான் உங்களை தேடி நான் இன்னைக்கு நேர்ல வந்து. என்னமா கஷ்டம்? உங்க பேருமா? என் பேர் ஜோன் பர்லின்னு. எங்க வீட்டுக்கார் பேர் அமல்ராஜுங்கய்யா. 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இன்ன வரைக்கும் நான் ஆஸ்பத்திரியில கூட பெட்ல இருந்த யாரும் வந்து எங்களை பார்க்கல கொள்ளல. 5 நாட்டுக்கு கூட இல்லைங்க. இன்ன வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. இந்த என் புருஷன் ரேஷன் அரிசி சோறவர் எங்களுக்கு வழி காமிட்டாங்க. யாருமே இன்ன வரைக்கும் கேட்டு பாருங்க. தெருவுல யாட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா குழம்பு கொடுத்து சோறு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நாங்க இருக்கிறோங்க. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 60 வயசு ஆகுது. இவரு 60. உடம்புக்கு என்ன ஐயாக்கு? ஐயா முதல்ல டிவி இருந்துச்சு, இப்ப பிரஷர் இருந்துச்சு. போட்டு நல்லா இருக்காங்க. இப்ப எனக்கு நான் 1 வாரம் பெட்ல இருந்தேன். இப்ப கூட யாரும் வந்து என்னை பாக்குறதுக்கு இல்லைங்க. 2 பேரும் நிம்மதியா இருக்கீங்களா? எங்கயா இருக்கிறத வச்சு நாங்க இருக்கிறோம். அந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாம வாடகை இந்த இருக்கவே முடியல. எப்படி இருக்குது? 4 மாசம் வாடகை கொடுக்கலங்க. இது இல்லன்னா 1500 ரூபாய்க்கு இந்த வீடு வச்சிருக்கோம். இதுக்கு மேல எங்களால பார்க்க முடியாது. அட்வான்ஸ் கூட இல்லாம இருக்கிறோங்க. உடம்புக்கு என்ன செய்யுது உங்களுக்கு? எனக்கு இந்த சளி காய்ச்சல் வந்துச்சுங்க. 2 மாசம் வச்சு இந்த பெட்ல இந்த பெரிய ஆஸ்பத்திரியில அந்த நோட்டு அவங்க வாங்கிட்டு போற ஆஸ்பத்திரியில சளி காய்ச்சல் வந்துச்சு. அதுலயும் இருமல் வந்துகிட்டே இருக்குது. பாக்குறவங்க டிவி இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அதெல்லாம் ஆண்டவரோட கிருபை இல்ல. சத்து சுகருக்கு 500 இருக்கு. பாத்தீங்களா? இதுதான் வயசானவங்களோட நிலைமை. 2 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு 2 பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. 1 வாரம் பெட்ல இருந்து யார் பக்கத்துல இருந்து பார்க்காம கூட அவர் உட முடியாம இருந்து அவர் தான் இவங்களை பார்த்துருக்காரு, இவங்க அவரை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா நம்ம போய் அவங்களுக்கு வேணுங்கிறத போய் பக்கத்துல கேட்டாதான். இப்ப அவங்க பாருங்க, வாடகை கொடுக்காம இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. இவ்வளவுதான் வீடு, இந்த 1 ரூம் தான் வீடு. அதனால வெளியில வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. எப்படி ஒரு நிமிஷம் நிக்கிறக்குள்ள இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருக்கிறக்குள்ள எல்லாரும் பாருங்க இந்த வீட்டுக்குள்ள பாருங்க, கையை மட்டும் பாருங்க. அப்படியே எனக்கு ஃபேஸ்ல இந்த வீட்டுக்குள்ள நிக்க அவ்வளவு வேர்வை. அவங்க எப்படிதான் இதுக்குள்ள இருக்காங்களோ என்னவோ, கடவுளோட இதுதான். என்ன வருத்தப்படாங்க. இங்க பாருங்க, என்ன ஒரு பெத்த பிள்ளைமா கண்டிப்பா இப்ப எனக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு தேவையானதா நான் செய்யறேன். சரியா? இன்னைக்கு நான் இறந்து போனா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் எங்களை வந்து தூக்கி போடுறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க மாமா, கவலைப்படாதீங்க. இவங்க அழாதீங்கம்மா, அழாதீங்க. சரியா? கடவுள் வந்து எப்பயுமே எதையும் டைரக்டா வந்து செய்ய மாட்டாங்க. யார் மூலியமா தான் உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் படிச்ச எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்க வீடியோ பாக்குறவங்களும் பாப்பாங்க. உங்க கஷ்டப்படுற இந்த பக்கமே இருக்கவங்க கூட பாப்பாங்க. பாக்குறவங்க கூட சரி பாவம் ஐயா அம்மா இந்த தெருவுல எல்லாம் வந்து கேட்டா கூட சொல்லுவாங்க. சரி, நீங்க முதல்ல இங்க பாருங்க ஐயா, முதல்ல உங்க சாப்பாட்டுக்கு நான் வழி பண்றேன். சரியா? நான் ஜாமான் தரேன். நீங்க நிம்மதியா 3 நேரம் சாப்பாடு சாக்கி நல்லபடியா நிம்மதியா சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்க வாடகைக்கு நான் உதவி பண்றேன். சரியா? ஏன்னா நினைச்சு இந்த வீட்டுக்கே கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒரு 1500 ரூபாய் சிம்பிளான வீடு நான் என்னங்கிறத நான் உதவி பண்ணேன். சரி, உங்களை சாப்பிடுறதுக்கு முதல்ல நான் அத்தியாவசிய தேவைகளை முதல்ல முடிச்சிருவோம். முடிச்சாதான் அந்த மனசுல நிம்மதி இருக்கும். சரியா? நல்லா இருக்கும். கை பிடிங்க. உழைச்சவர் நீங்களே, நான் கொடுக்கல. வாடகை உள்ள பணத்தை உங்க மனைவிட்ட நீங்களே கொடுங்க. உங்க மனைவி நீங்க முதல்ல வாடகை கொடுத்துருங்க. முதல்ல இருக்கிற இந்த வீடா இருக்கணும். நமக்கு இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? வாடகையை கொடுத்துட்டு அதே மாதிரி ஜாமான் இன்னைக்கு உங்களுக்கு நான் தரேன். 3 நேரம் நல்லா இருக்க போற எவ்வளவு நாள் வாழ போறோம் இருக்கிற வரைக்கும் நல்லபடியா சாப்பிட்டு ஆசீர்வாதிக்கட்டும். நீங்க நல்ல ஒரு வயசுக்கு வாழ்ந்த ஆண்டவர் பேரம் பெற்று ஐயாவும் நீங்களும் சாப்பிடறதுக்குள்ள மளிகை ஜாமான் எல்லாமே இதுல இருக்கு. சரிங்க. இருக்காங்க இல்லைங்கிற வருத்தப்படக்கூடாது. நம்ம பிறக்கிறப்ப எப்படி பிறந்தோம், தனியா பிறந்தோம். அதே மாதிரி கடைசி வரைக்கும் பிறக்கிறப்ப எப்படி இருந்தோம் அதேதான் இறக்குறப்பையும். இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு பசின்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அந்த இடத்துல நீங்க கொடுக்கும் போது நீங்க நல்லா இருப்பீங்க. எப்பனாலும் எனக்கு நீங்க நம்பர் தரேன். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. யார்கிட்டயா போன் வாங்கினாலும் கால் பண்ணிருங்க. சரிங்கப்பா. நீங்க எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்க. என்னோட நம்பர் இருக்கு. முதல் நம்பர் என்னோட நம்பர். நீங்க நான் வந்து நேர்ல வந்து உங்களை பாத்துக்கிறேன். சரி, நீங்க 3 நேரம் சாப்பிட்டு சந்தோஷமா கண்டிப்பா இருப்பாங்க. சரியா? ஒரு பையன் இருக்கான், நம்மள தேடி வருவான். கண்டிப்பா அது போதியா. சரியா? அது 100 ஆயுசுக்கு நீ நல்லா இருப்ப. நீங்க அழக்கூடாதுமா. நான் வார்த்தையால சொல்ல முடியாது, மனசுல இருதயத்துல இருந்து சொல்றேன். பையன் வருவான், நம்மள பாப்பான். 2 பேரும் அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. என்ன கஷ்டனாலும் எப்பனாலும் எனக்கு போன் பண்ணுங்க. சரியா? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். ஓகே.